சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அஜித்குமாரின் சகோதரர், கோவில் காவலாளிகள் இருவர் உட்பட 5 பேர் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், தற்போது விசாரணையின் தீவிரம் என்னவாக இருக்கிறது? இது தொடர்பான விரிவான தகவல்கள். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து போலீசாரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இந்த விசாரணைக்காக நேற்று சிபிஐ அதிகாரிகளால் சம்மன் வழங்கிய அனைவரும் மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு வழக்கு விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் தனிப்படை காவலர்கள் தாக்கி உயிரிழந்த கோவில் காவலாளியான அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரித்து வருகிறார்கள். அஜித்குமார் தனிப்படை காவலரால் தாக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து கடந்த 2-3 தினங்களாக அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு வழக்கு விசாரணை துவக்கினர். திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளரிடமும் விசாரணை நடத்தி வந்த நிலையில இன்று இறந்த அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார், அஜித்குமாருடைய நண்பர் ஆட்டோ டிரைவர் அருண்குமார், வினோத் பிரவீன், கோவில் உதவி ஆணையரின் டிரைவர் கார்த்திக் வேல் உள்பட 5 பேரும் இன்று காலை 10 மணிக்கு மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று நேற்று சம்மன் வழங்கிய நிலையில இன்று அனைவரும் மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தற்போது வழக்கு விசாரணைக்காக ஆஜராகி உள்ளனர். இந்த நிலையில இன்று அந்த ஆஜரான அனைவரிடமும் தொடர்ந்து இங்கு விசாரணை நடைபெற இருக்கிறது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த 28ஆம் தேதி திருப்போணம் காவல் நிலைய திருட்டு வழக்கு விசாரணைக்காக தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்ற போது கடுமையாக தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிபிஐ வசம் தற்சமயம் அந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 14ஆம் தேதி முதல் நாளான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தான் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு விசாரணையை துவக்கினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.